வசனம் வாசிச்சேன். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கு பதரைகளைப் போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கன் நியாயந்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அழியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு தெரியுமா, நான் அந்த பைபிள் வாசித்தேன். நான் 3ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிட்டேன். ஒரு எழுத்து என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர்கிட்ட பைபிள் எல்லாரும் படித்தோம்னா கேட்பேன், ஆண்டவர் எனக்கு பைபிள் படித்த ஆசையாக இருக்குது. ஒரு எழுத்து என்னன்னு எனக்கே தெரியாது. ஏசப்பா எனக்கு உதவி செய்ய, ஹெல்ப்பு பண்ணுங்கப்பா. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போர்டு வர பார்க்க தெரியாத எனக்கு எப்போ நான் பைபிளை எனக்கு எப்படியாவது கற்றுத்தாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு பைபிளில் வசனத்தை பைபிளை திறந்து வச்சு கரைஞ்ச நாட்கள் உண்டு. நிறைய நாள் அடுத்து ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு கற்று தந்தார். ஒவ்வொரு வசனம் வாசித்து வர எழுத்து கூட்டி வாசித்து இவ்வளோ தூரம் வாசிக்கிற. அதில் தப்போ குறைகள் இருந்தால் எனக்கு குறைகள் இருந்தால் மன்னிங்க. கர்த்தருடைய வசனம் அது ஒருக்கிய ஆண்டவரே எனக்கு இந்த வசனம் எல்லாம் வாசித்தோம் அப்படின்னு நான் நல்ல தமாசு அடிப்பேன், நல்ல சிரிப்பேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வசனம் வாரம் எழுத்து கூட்டி வாசித்து ஏசப்பா இவ்வளோ பேர் என்ன நடத்தியிருக்காரு.